அல்லது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை பரிகாரம் செய்யலாமா? எந்திரங்கள் பயன்படுத்தலாமா? உண்மையாக வேலை செய்யுமா? சித்தர்கள் கூறியுள்ளனரே. மூலிகை வேர் தாயத்து பயன்படுத்தலாமா? ரசமணி உண்மையா? ராசிக்கல் ஹீலிங் கிறிஸ்டல் உண்மையா? அகத்தியர் கூறும் மணிமந்திரம், ஔஷதம் இதெல்லாம் நமக்கு தேவையா? செய்யலாமா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. பரிகாரம் செய்யலாமா? அர்ச்சனை, தானம், பூஜை, ஹோமம் அப்படின்னு ஒரு தம்பி கேள்வி கேட்டிருக்காரு. இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் செய்தால் சரியாயிடும் அப்படின்னு நினச்சி பரிகாரங்களை செய்கிறோம். வணக்கம் சுபாஷ். வணக்கம் ஐயா. இந்த பரிகாரங்கள்லாம் செய்யப்படுவதனால நம்ம வாழ்க்கை சிறப்படைஞ்சிரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை யார் யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த மாதிரி ரசமணி அணியறதோ இல்லை எந்திரங்களை வச்சு பூஜை செய்கிறதோ அப்படின்ற வழக்கங்களில் நம்ம ஈடுபட்டுருக்கோம். ஆனால் உண்மையாக நம்மளை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்லாம் யார் ஏற்படுத்திக்கினது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணம், இந்த பிரச்சனை யாருனால ஏற்பட்டது அப்படின்னு உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நான் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா, நம்ம எல்லாரும் மற்றவங்கள கை நீட்டி இவங்க தான் அவங்க தான் என் வாழ்க்கையை முக்கியமான கட்டத்தில் என் வாழ்க்கையை தடுத்தது இவங்க தான், இவங்களால தான் இப்போ என்னோடய வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம், இல்லை நம்ம கூட பேசியிருப்போம். ஆனால் உண்மையில் நம்மளோட வாழ்வு துன்பமாய் மாறுவதற்கும் சிரமமாய் மாறுவதற்கும் காரணம் நம்ம தான். ஆனால் நம்ம திரும்பியும் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு பரிகாரங்கள் செய்வதனால ஏதாச்சும் பயன் இருக்கா அப்படின்னா எந்த பயனும் இல்லை. பரிகாரங்கள் செய்யலாமா அப்படின்னா பரிகாரங்கள் செய்ய வேண்டாம். எந்திரங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னா எந்திரங்கள் பயன்படுத்த வேண்டாம். தாயத்து கட்டிக்கலாமா அப்படின்னா கட்ட வேண்டாம். இந்த மாதிரி உங்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் பயன்படுத்தி தீர்ந்துருக்கா அப்படின்னா தீரலை. அந்த பிரச்சனையிலேருந்து வேறு வேறு மனநிலைக்கு தாவறதுக்கு வேணால் இது உங்களுக்கு பயன்பட்டிருக்கே தவிர உங்களோட பிரச்சனைகளை யாராலையும் தீர்க்க முடியாதுன்றது தான் உண்மை. முதல்ல உங்களுக்கு பிரச்சனைகளே இல்லை, அதுதான் உண்மையே. இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அது எல்லாமே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு இமேஜினேஷன். பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக நீங்கள் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்கல்ல, அதை நிறுத்துறது தான் பரிகாரம்.
பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்கல்ல, அதுதான். அதை நிறுத்துனீங்கன்னா அதுதான் உண்மையான பரிகாரம். நீங்கள் உங்களுடைய மனதின் ஓட்டத்தால் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீங்க. ஆனால் நீங்கள் செய்த செயலுக்காக ஏதோ அர்ச்சனையோ, தானமோ, பூஜையோ, ஹோமமோ, எந்திரமோ, ஏதோ கல்லோ, தகடோ ஏதோ ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு இல்லை மந்திரங்களை பயன்படுத்தினா அது எப்படி சரியாகும்? நீங்களே, அதாவது இது நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்களே சும்மா ஏதாச்சும் ட்ரெயினில், பஸ்ஸில் போகும்போது கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் கூட யோசித்து பார்க்கலாம். நம்மலாம் ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. நீங்களே யோசித்து பார்த்தாலே இதெல்லாம் வேலைக்கு ஆகாத ஒன்றுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். சித்தர்கள் சொல்லியிருக்காங்களேன்னா சித்தர்கள் ஏதோ வேறு ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது கூட சித்தர்கள் சொன்னாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கினா அது கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு சித்தர்கள்னு யாருன்னே தெரியாது, எதுவுமே யாருக்குமே தெரியாது. சித்தர்கள்னால் அவங்களுடைய சித்தத்தில் நிலை பெற்றவர்கள், புரியுதுங்களா? அவங்க இதெல்லாம் கட்டிக்கோ, அதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னா அவங்க வேறு விதத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சித்தர்கள் சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க. சரி, எங்கே சித்தர்கள் சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்கன்னா விற்கிறவங்க தான் சொல்கிறாங்க. சித்தர் சொன்னார், அந்த சித்தர் சொன்னார், அகத்தியர் சொன்னார் அப்படின்னு. நிறைய நல்லதும் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறாரு, இறைவனை நம்பு, வெட்ட வெளி தான் கடவுள் அப்படின்னு நிறைய நல்லதும் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்காத மனிதர்கள் ஏதோ ஒன்று கல்லையோ, வணக்கம் கவிதா, கல்லையோ, இரும்பையோ, தகடையோ ஏதோ ஒன்று நீங்கள் சரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். பரிகாரம் என்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று நினச்சின்னு இருக்கீங்கல்ல, அந்த பிரச்சனைக்கு எந்த செயலும் செய்யாமல் சும்மா இருக்கிறது தான் பரிகாரம். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்றது தான் உண்மை. நீங்கள் பிரச்சனைன்னு ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறீங்கல்ல, அந்த சொல்யூஷன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு மாறப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா சொல்யூஷனும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை எடுத்துகிட்டு வந்திருக்குதே தவிர எந்த பிரச்சனையை உருவாக்கவே இல்லை. பிரச்சனை இருக்கட்டும், புரியுதுங்களா? ரசமணி, பாதரசத்து கூட மூலிகையெல்லாம் சேர்த்து ஒரு மணியை உருவாக்குறாங்க சித்தர்கள். அதை பயன்படுத்தினா நம்மளோட உடல் நல்லாயிடும் அப்படின்னா உங்கள் மனம் நல்லாகாமல் எதுவுமே நல்லாகாது, புரியுதுங்களா? உங்கள் மனம் நல்லாகாமல் எதுவுமே நல்லாகாது. இதுங்கெல்லாம் சும்மா ஒரு விதமான நம்பிக்கை கூட கிடையாது, அவநம்பிக்கை. இதெல்லாம் நம்மளை சரிப்படுத்திடும் அப்படின்னு ஒரு ட்ரை. இதெல்லாம் பண்ணி சரியானவங்க யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் இதெல்லாம் பண்ணால் சரியாயிடும்ன்ற பேச்சு வழக்கு மட்டும் நம்ம காதை சுற்றிக்கிட்டே இருக்கே தவிர இதெல்லாம் பண்ணி சரியானாங்களா அப்படின்னா இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேஷண்ட் இருக்காங்க. மூலிகை வேர் தாயத்தை கட்டி அவங்கள சரி பண்ணலான்னா முடியாது. ரசமணியை கழுத்தில் கட்டி சரி பண்ணலான்னா முடியாது. எந்திரத்தை வரைஞ்சி அவங்களுக்குள்ளேயே பதிச்சு வச்சுட்டு கூட அவங்கள சரி பண்ண முடியுமானா முடியாது. ராசிக்கல், கிறிஸ்டல், ஹீலிங் கிறிஸ்டல், அது பேர் ஹீலிங் கிறிஸ்டல். பேர்லாம் நல்லா தான் வச்சுருக்கிறாங்க. குணப்படுத்தும் கல் அது பேர். ஆனால் இதெல்லாம் இதோட ரிசல்ட்ஸ் என்னவா இருக்குது? குணப்படுத்தும் கல்லை வச்சு சாதாரண ஜுரத்தை கூட யாராலையும் குணப்படுத்த முடியாது. கேட்டால் குணப்படுத்தும் கல். உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இல்லை, பிரச்சனை இருக்கிறதா நீங்கள் ஒரு இமேஜினேஷனில் இருந்துக்கிட்டு மனம் ஓட்டத்தெல்லாம் நீங்கள் பிரச்சனைன்னு நினச்சின்னு இருக்கீங்க. உங்கள் மனம் கண்ணாம்னான்னு ஓடுது, இஷ்டத்துக்கு அது எண்ணங்கள் வழியாக எதுலேயோ வாய் வைக்குது. மனம் ஓடிக்கிட்டே இருக்குது. சரியாக தூங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, சரியாக உங்களோட சிந்தையில் நிற்க முடியல. இது ஒரு பிரச்சனைன்னு நினச்சிங்கன்னு இதெல்லாம் போட்டால் மனம் நிற்கும். கல்லை உங்கள் கழுத்தில் கட்டி விட்டால் எப்படி உங்கள் மனம் நிற்கும்? மனம் உள்ளுக்குள்ளே இருக்குது, அது மேலே ஆளுகை உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் சரி செய்யாத வரைக்கும் இந்த கல்லையோ இல்லை எந்திரத்தையோ நீங்கள் கட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்.
இப்போது இவ்வளோலாம் சொல்கிறாங்கல்ல, இதை வந்து பரிகாரம் செஞ்சுருங்க சரியாயிடும். சரி ஆவாதவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அதுக்கு என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, தெரியல, பதில் கிடையாது அதுக்கு. சித்தர்கள் உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு. சரி ஆகலையே. இல்லைனா இதெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம கட்டி விட்டுடலாம். இல்லை டாக்டர்ஸ் தேவையில்லை, ஹாஸ்பிட்டலும் தேவையில்லை. இதெல்லாம் தான் நம்மளை குணப்படுத்திடுமே. ரசமணியை கழுத்தில் கட்டிங்கன்னா எல்லா நோயும் சரியாகணும். அதான் உடலை வந்து சமப்படுத்தும்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம வெளிப்படையாக தெளிவாக பேசும்போது யாரும் வந்து பேசுகிறதுக்கும் தயாராக இல்லை, இதை கேட்குறதுக்கும் விரும்பலை. அதெல்லாம் அப்படிலாம் அதாவது இதை யோசிக்கிறதுக்கு கூட யாரும் தயாராக இல்லை இந்த மாதிரி கோணத்தில். புரியுதுங்களா? அதனால் வந்து உங்கள் மனம் சரியாகாத வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களை கவரும். நீங்களும் அதை செய்வீர்கள். செய்து பார்த்து தப்புன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும், எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் மாறாத வரைக்கும் இதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது வரைக்கும் இது பின்னாடி நம்ம சுற்றிக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளோட துன்பங்களுக்கு காரணமே நம்ம யாரையும் ஒத்துக்காதது தான். நீங்கள் எல்லாரையும் ஒத்துக்குனீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரையும் நம்ம ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம எதுக்கு அவங்கள ஒத்துக்கணும்னு வேற நம்ம கேட்குறோம். இந்த வாழ்வு உங்கள் மீது வீசப்படுகிறது. இந்த வாழ்வை நீங்கள் இழுத்து வாழலை, அது உங்களுக்கு தெரியாது. இந்த வாழ்வை நீங்கள் ஒன்றும் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு டிசைன் பண்ணின்னு இல்லை. நீங்கள் சாப்பிட்றதும் போட்டுக்கிற உடையும் சில விஷயங்கள் தான் நீங்கள் தீர்மானிக்கிறீங்களே தவிர, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அதுவாக நடந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாமே வந்து இப்போ எந்திரம் அப்படின்னா ஒரு தகடில் எதையோ எழுதுகிறாங்க. எழுதி வச்சா அது வந்து அந்த தகடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எனர்ஜியை வந்து நம்ம வீடை சுற்றி பரப்போம். அதன் வழியாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்லாம் தான் இருக்குது. உங்களோட எந்திரமே உங்களுடைய மனம்தான். உங்களுடைய மனதில் என்னவெல்லாம் எழுதப்படுகிறதோ அதுவெல்லாம் உருவாகிவிடும். புரியுதுங்களா? இப்போ அகத்தியர் கூறும் பரிகாரம் வந்து மணி, மந்திரம், ஔஷதம் அப்படின்னா, மணினா எந்திரத்தில் எழுதுறது. புரியுதுங்களா? ஒரு தகடில் இல்லை எந்திரங்களை, சக்தி வாய்ந்த எந்திரங்களை உருவேற்றி அதன் வழியாக சக்தியை உங்கள் வீட்லேயோ எதுலேயோ பாய விடுறது அப்படின்னு அதுக்கு பொருளாக இருக்குது. மந்திரம்னா மந்திரத்தை, மூல மந்திரங்களை பயன்படுத்தி உங்கள் மனதை சரியாக வச்சுக்கிறது. புரியுதுங்களா? ஔஷதம்னா மூலிகை மருந்துகளை பயன்படுத்தி, மூலிகையை பயன்படுத்தி நம்ம உடம்ப சமநிலையில் வச்சுக்கிறது. அதனால் இந்த மிகப்பெரிய எந்திரம், மந்திரம் இது எல்லாமே உங்களுடைய மனதுக்கு தான் தேவையே தவிர, வெளியில் எந்த மந்திரமோ இல்லை எந்திரமோ தேவையில்லை. உங்கள் மனதை நீங்கள் பாதுகாத்துக்காத வரைக்கும், உங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்ற மனதை நிறுத்தாத வரைக்கும், உங்களோட சிந்தனைக்கு நீங்கள் போகாத வரைக்கும், யோசனையிலேயே நீங்கள் சிக்கிட்டு இருக்க வரைக்கும், உங்களுக்கு இதுன்னு இல்லை எதுவுமே பயன்படாது. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் இந்தியாவில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்கா? அவனுங்கெல்லாம் இப்போ எப்படி நல்லா இருக்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன பரிகார முறைகள் இருக்குது அப்படின்னா, எதுவும் இல்லை. அவங்களும் வாழ்க்கையை நகர்த்திட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் நம்ம இதெல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு நிறைய பேர் இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எந்திரங்களின் பயன்பாடு, அதில் வந்து எந்திரங்களை பயன்படுத்துவதால் அப்படி இப்படின்னு நிறைய அடிச்சு விட்ருப்பாங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் மனம் உடனே நம்பும். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, எதை பார்க்கிறீர்களோ, எதை உணர்றீங்களோ உங்கள் மனம் உடனே அதை நம்பும். ஓ இதெல்லாம் உண்மையாக இருக்கும் போல் தெரியுதே, நம்மளும் செய்து பார்ப்போம் அப்படின்னு அதை நம்பும். அவ்வளோதான். அது பிளைண்டாக எல்லாத்தையும் நம்பும். நீங்கள் இதை பற்றி படிச்சிங்க, பரிகாரம் செய்தால் சரியாயிடும், அது ஆகிடும், இதாகிடும். நீங்கள் அவல் விகடன் மாதிரி பக்தி விகடன் வாங்கி படிங்க. அதில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். வாரம் வாரம் வாங்கி படிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் அந்த கோயில் இந்த கோயில் அப்படி உங்கள் மனம் எதில் அதிக நாட்டம் பெற்று இருக்கிறதோ அதை செய்யும். உங்களுக்கு அறிவுன்றது இருந்தாலுமே அந்த அறிவுலாம் பயன்படாது. எதில் உங்களோட மனம் ரொம்ப ஈர்ப்பாக ஓடுதோ இதெல்லாம் செய்து பார்க்கலாம், இது ஒரு வழியில் சரியாயிடுமா? ஆனால் உங்களை சரி பண்ணிக்கணுன்ற மனநிலைக்கு யாரும் வர்றதில்லை. நம்மளை சரி பண்ணணும் அப்படின்றது தான் உண்மையாக உங்களோட மனதில் எந்திரங்களில் பதிக்கிறதுக்கான வழி.
புரியுதுங்களா? உங்க மனதில நீங்க எழுதுங்க. உங்களோட தலையெழுத்து உங்கள் மனதில் எழுதப்படுகிறது. நீங்க என்னென்னலாம் உள்ளுக்குள்ள விருப்பமாவோ, எண்ணமாவோ ஏதேதோ உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் உங்கள் வாழ்வாய் மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் ஏன் அறியவில்லை? இதெல்லாம் ரொம்ப லோவா இருக்கிற மனிதர்கள் கூட ஏதோ ஒண்ணு பயன்படுத்தி, சரி எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு மனம்னா என்னன்னே தெரியாது, அவங்க ஏதோ பாமர மக்கள் இருக்கிறாங்கன்னா, ஏதோ பரிகாரம் செய்து அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்க முடியாது. எதுவுமே புரியாத மனிதர்களுக்கு மனம் இருக்குது, இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு புரிய வைக்க முடியாது. அவங்க வேணா இத பயன்படுத்திக்கலாம். ஏதோ ஒண்ணு கட்டிங்க, பரிகாரம் பண்ணீங்க, ஏதோ ஒண்ணு செய்துங்க. ஆனா அது எதுவும் வேலை பார்க்காது. ஏதோ அவங்களோட மன திருப்திக்காக, மன சமநிலைக்காக, ஓடுற மனத கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறதுக்காக இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் செய்துக்குங்க அப்படின்னு நம்ம ஒப்பேத்தலாம். ஆனா, வலுவா இருக்கிற மனிதர்கள் அவங்க மனத சரிப்படுத்திக்காத வரைக்கும், எதுவுமே இங்க சாத்தியம் இல்லை. நீங்களே உங்கள கவனிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன போர் நடந்துகிட்டு இருக்கு? என்ன மாரியான மனநிலையில நீங்க இருக்கீங்கன்னு, அத சரி செய்துக்காத வரை, உங்கள் மனம் என்னும் எந்திரத்தை நீங்க சரி பண்ணாத வரைக்கும், இந்த எந்திரத்துக்கெல்லாம் ஒரு பயனும் கிடையாது. காசு வேணா நெறைய செலவு பண்ணலாம். பூஜை பண்ணலாம். டெய்லி உட்காந்து பூ போட்டு, பூக்கான செலவு வேணா பண்ணின்னு, ஏதோ ஒரு மன திருப்திக்காக இத பண்ணி சரியாயிடும், அதாயிடும், இதாயிடும். நீங்க சரியாவாத வரைக்கும், உங்க வாழ்க்கைய சரிப்படுத்துறதுக்கான ஒரே நபர் நீங்க மட்டும் தான். உங்களால மட்டும் தான் அத சரிப்படுத்த முடியும். நீங்க சரிப்படுத்துறதுக்கு கூட எதுவும் பண்ண வேணாம். உங்களை உற்று நோக்கினால் போதுமானது. பெரிய உபாயம்லாம் எதுவும் இங்க இல்ல. நீங்கள் உங்கள கவனிச்சா போதும். கவனிச்சா நீங்க நல்லவரு. கவனிச்சா உங்களால நல்லது மட்டும் தான் செய்ய முடியும். கவனிச்சா எல்லாமே உங்கள நோக்கி வரும். கவனித்தல் தான் முக்கியம். இப்போ நான் இத சொல்லினே இருக்கேன். நீங்களும் கேட்டுன்னே இருக்கிறீங்க. 10 வருஷமும் கேட்டுறீங்க. 11வது வருஷம் அ வெற்றியுடன் நாம் 10 வருடத்தை கடந்து 11வது வருடத்திற்கு செல்கிறோம். அப்படின்னு நான் சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நீங்க செயல் செய்யாத வரைக்கும், இத கேட்டுன்னு இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. சொல்ல புரியுதுங்களா? இந்த ஆன்மீகமே 2ஆ பிரிஞ்சிருக்கும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப மன அமைதிய தரும், சமாதானத்த தரும். எல்லாமே உங்களுக்கு புரியும் தான், நான் சொல்றதெல்லாம் நெறைய பேருக்கு. ஆனா நீங்க செய்து பார்க்கும்போது தான் உங்களுக்கான வாழ்வு மலரும். நீங்க செய்யாத வரைக்கும் இத கேட்கறதுனால, இல்ல இத புரிஞ்சுட்டு உங்களோட மனம் கொஞ்ச நேரம் ஓடாம அமைதியா இருக்கிறதுனாலலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. செய்யணும். நீங்கள் கவனித்து ஆக வேண்டும். கவனிக்கிறவங்களுக்கு இது எதுவும் தேவையில்ல. இல்ல நான் கவனிக்க மாட்டேன்னா, இதெல்லாம் கட்டி கிட்டி பார்க்கலாம். ஆனா அப்பயும் பயன்படாது. என் நான் என்னை சந்திக்கவோ, இல்ல என்கிட்ட நெறைய பேர் பேசியிருக்காங்க. நான் இப்ப என்கிட்ட பேசுறாங்க அப்டின்னா, இந்த மாரி கிளாஸ் இருக்கு, வாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன், வருவாங்க. 2 நாளு இல்ல 1 வாரமோ வருவாங்க. திரும்பி போயிடுவாங்க. திருப்பியும் 6 மாசம் கழிச்சு வருவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நான் எதுவுமே அவங்க அவங்க மேல எந்த ஆளுகையும் செலுத்த மாட்டேன். நான் சொல்றது உண்ம. உங்கள பத்தியான கல்விய தான் நீங்க கத்துக்கணும். உங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடவுள்னு ஒண்ணு இங்க நீங்க போய் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிறத சமநிலைக்கு கொண்டு வந்தீங்கன்னா, கடவுள்னு ஒண்ணு இருக்கிறத புரிஞ்சுக்கலாம். கடவுள உங்களால பார்க்க முடியாது. இறைவன யாராலயும் காண்பிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்பொழுது, கடவுள பார்க்கணும், இறைவன பார்க்கணும். உங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் தலைவனை காண்பதற்கான வழி. அத விட்டுட்டு நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் இல்லாத ஒண்ண தேடி ஒரு பிரயோஜனமும் இல்ல. புரியுதுங்களா? இல்லாத ஒண்ண தேடி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா நம்ம இல்லாத ஒண்ண தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு தேடின்னு இருக்கோம். இந்த வாழ்க்கைக்கான டெஃபினிஷன தேடின்னு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆன்ஸர் தேடின்னு இருக்கோம். ஆனா இங்க ஆன்ஸரே இல்லன்றது தான் அர்த்தம். கேள்வியும் இல்லன்றது தான் அர்த்தம். புரியுது? நீங்க ஜஸ்ட்டு வாழணும் அவ்வளோதான். நீங்க உங்கள கவனிக்கணும். நீங்க இத பண்ணுங்க, உங்கள் வாழ்வு நலமாகியே தீரும். வேற எந்தவித வேலையுமே உங்களுக்கு தேவை கிடையாது. இத முதல்ல செய்யுங்க. உங்க வாழ்வுல நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு இமேஜினேஷன். நீங்கள் வைத்திருக்கும் ஒரு கற்பனை. நீங்க கையில புடிச்சு வச்சுன்னு இருக்க ஒரு ஒரு சொறி புடிச்ச நாய் தான் உங்க பிரச்சனை. அது நாத்தடிக்கும். அப்பப்போ கடிக்க வரும் உங்களையே. நீங்க தான் புடிச்சுன்னு இருக்கீங்க. அத விட்டுட்டா போயிடும் அது. அது இருக்கட்டும். பிரச்சனைகள நீங்க சரி செய்ய முடியல அப்டின்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள நீங்க சரி செய்துடலாம். தண்ணி வரலன்னா பிளம்பர கூப்பிட்டு சரி செய்யலாம். மனப்பிரச்சனைகள் இருக்குல்ல, இல்லாத ஒண்ணு ஓட்டினே இருக்குல்ல மனம். அதெல்லாம் இல்லாத ஒண்ணு. நீங்க அத என்னதான் பண்ணி சரி பண்ணணும்னு நெனச்சாலும்,
சரி பண்ண முடியாது. விட்டுருங்க. அப்படியே விட்டுருங்க. இங்கே பிரச்சனையும் இல்லை, சொல்யூஷனும் இல்லை. பிரச்சனையும் இல்லை, தீர்வும் இல்லை. இது 2த்துல இருங்க. உங்கள கவனிங்க. தயவுசெய்து இதை நீங்கள் செய்யாத வரைக்கும் நீங்கள் என்னதான் உயர்நிலை ஆன்மீக வகுப்பு கேட்டாலும், இல்லை உயர்நிலை தியானங்கள் செய்தாலும், உங்களுக்கு எந்தவித வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது. நான் தான் இதை கேட்கறது ஒரு விதமான ஆன்மீகம். ஆன்மீகமோ இல்லை நீங்களோ அதுவாக வர்றது நீங்கள் முயற்சி பண்ணி பெறது இல்லை. நீங்களே அதுவாக மலர்றது. இப்போ ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அதான் நீங்கன்னு நான் சொல்கிறேன்ல, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இருக்குது. அது அதுவாக வெளிப்பட்டால் தவிர அதை உங்களால் உணரவே முடியாது. அதற்கான வழியே கவனித்தல் தான். இதை நான் டெய்லி சொல்லி தான் ஆகணும். ஆன்மீகம் ரிப்பீட்டேஷன்ஸ். தொடர்ந்து உங்கள் மனதில் ஒரு உளியை செதுக்கிற மாதிரி இந்த வார்த்தையை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் செய்யலைன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே கிடையாது. நீங்கள் மற்றவங்கள குறை பேசலாம், அவங்க தப்புன்னு சொல்லலாம், அவங்க தான் என் வாழ்க்கையை நாசமானது காரணம்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி. உங்கள் வாழ்க்கையை துன்பமாக்குனதுக்கு மற்றவங்க யாருமே காரணம் இல்லை. நீங்கள் கேட்கலாம், அவங்க தானே எனக்கு இப்படி தான் செய்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அப்படிலாம் இல்லை. நீங்கள் தான் அப்படி பார்க்குறீங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். நீ வேணால் என் இடத்துல இருந்து பாடுறா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நானும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் அது உண்மை கிடையாது. உங்களோட வாழ்வை நீங்கள் தான் உங்களுடைய கண்ணோட்டங்களால், உங்களுடைய தீர்ப்புகளால், மற்றவங்க எதோ செய்கிறதால என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்வு உங்களால் தான் நாசமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் பரிகாரங்கள் செய்யலாமா, அதை செய்யலாமா, அர்ச்சனை செய்யலாமா, சாமி பேர்லேயே அர்ச்சனை பண்ணிவிடுங்க, பிறந்த நாள் அப்போ 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, இந்த மாதிரியான கேலி கூத்துலாம் நம்ம செய்துன்னு இருக்கோம். உங்கள் மனதை நீங்கள் செம்மைப்படுத்தாத வரைக்கும் உங்களுக்கு எந்த நன்மையும் இந்த வாழ்வில் இருந்து கிடைக்கப் போவதில்லை. இதை நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. செய்யறதுனால நன்மை. நன்மைன்னு ஏதோ ஒன்று வராது, வர்றதெல்லாம் நன்மை, அவ்வளோதான். புரியுதுங்களா? இங்கே இருக்கிற எதுவுமே பர்பஸோடு இருக்கிறது இல்லை. ஆனால் நம்ம தான் இந்த வாழ்க்கைக்கான பர்பஸை தேடின்னு இருக்கோம். நம்ம இருக்கிறதே பர்பஸ் தான். இப்போ நீங்கள் நம்மளாம் இருக்கிறோம்ல, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இருக்கிறது தான் பர்பஸை தவிர நீங்கள் ஏதோ ஒன்று செய்யறது பர்பஸ் இல்லை. நம்ம அம்மா அப்பா இருக்கிறதே பர்பஸ் தான். எல்லாத்துக்கும் காரணம் காரியங்களோட எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இங்கே எல்லாமே எந்த பர்பஸ் இல்லாமையும் அப்படி இருக்கு, அவ்வளோதான். அது இருக்கிறது பர்பஸ். அதே போல் நம்ம இருக்கிறது பர்பஸ். ஆனால் நம்ம இருக்கிறோமான்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம எண்ண ஓட்டங்களால் செதஞ்சு போயிருக்கோம். நம்ம இல்லை. ஆனால் இருக்கிறவங்க இந்த உடம்பு மட்டும் இருக்குது, உள்ளுக்குள்ளே நம்ம இல்லை. நம்மளோட எண்ண ஓட்டங்கள் நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போய் செதைக்குது நம்மளை. ஒவ்வொரு மணி நேரமும் தூங்கும் போதும் கனவு வந்துடுது, விழிக்கும் போதும் கனவுலேயே தான் இருக்கிறோம். இதெல்லாம் சரியாகாத வரைக்கும் இதெல்லாம் தான் பரிகாரம். இதை சரிப்படுத்துறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் எந்த மாலை போட்டு எதை பண்ணாலும் மனம் விழித்து கொள்ளும். சும்மா மனமே பயங்கரமாக நடிக்கும். மனதுக்கிட்டே நம்ம நடித்தோன்னா அது ஈஸியாக புரிஞ்சுக்கும். அதுக்கிட்ட தப்பவே முடியாது. மனம்ன்றது என்னென்னா, உங்களுக்குள்ளே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 2ஆக இருப்பீங்க. இந்த அறிவோடு சேர்ந்து ஒன்று இருப்பீங்க, ஒன்று பியூர் கான்ஷியஸ்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த உலக அறிவெல்லாம் சேர்த்து உள்ளுக்குள்ளே ஒன்றா வச்சுன்னு இருப்பீங்க. ஒன்றையே 2ஆக மாற்றி வச்சுன்னு இருப்போம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். 2 நான் உள்ளே இருக்கும். ஒரு நான் இந்த உலகத்திலேருந்து பெற்றது, ஒரு நான் நீங்கள் பிறக்கும் போது வந்தது. அந்த பிறக்கும் போது வந்ததை தான் நம்ம இங்கே கற்றுக்கின விஷயங்களால் அடைச்சி பூசி குப்பையை போட்டு அதை மூடி வச்சுருக்கோம். அதை திறக்காத வரைக்கும் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பரிகாரங்கள் செய்கிறதும் உங்களுக்கு துன்பமாக தான் அமையும். நீங்கள் எத்தனை மாலை போட்டுக்கினாலும், எத்தனை எந்திரங்களை நீங்கள் உங்களோட உடம்புலேயே பதிச்சுன்னு இருந்தாலும் எந்த வித வைப்ரேஷனும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த வாழ்வு உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது, மற்றவங்க கையில் இல்லை. நம்ம யாருமே எளிதாக யாரையும் ஒத்துக்க மாட்டோம். உங்களுடைய ரியல் பரிகாரம் என்ன தெரியுமா? உங்கள் மீது நிகழ்கின்ற நிகழ்வுகளை அப்படியே ஒத்துக்குங்க. அதில் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் உங்கள் மீது டெய்லி நிகழுதில்ல நிகழ்வுகள்,
அத அப்படியே ஒத்துன்னு அது கூட கடந்து போய் பாருங்க. நீங்கள் மிகப்பெரிய வாழ்வை பெறுவதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். இந்த இந்த வாழ்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க இத வேணா இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. உங்க உங்க மேல என்னெல்லாம் நிகழுதோ, நீங்க எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம, ஜஸ்ட் அத அப்படியே செய்து பாருங்க. நீங்கள் பெரிய வாழ்வை கண்டடைவீர்கள். இதெல்லாம் செய்யணும். நான் சொல்றதெல்லாம், நான் செய்தத சொல்றேன். அதனால நீங்க செய்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்வை கண்டடைவீர்கள். அதான் பரிகாரம். பரிகாரம்ன்றது நீங்க எதுவும் செய்யாம, ஏதோ கல்லு உங்களுக்காக செய்யும், தகடு உங்களுக்காக செய்யும், ஏதோ ரசமணி உங்களுக்காக செய்யும், ஏதோ கல்லு உங்களுக்காக செஞ்சிரும், இல்ல இவரு ஏதோ ஒரு சிலை உங்களுக்காக செஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஈஸியா இருக்குல்ல. அதனால நம்ம அதெல்லாம் பண்றோம். நம்ப செய்யணும். உட்காந்து அவேரா உட்காந்து நம்மள கவனிக்கணும். நம்ம செய்ற வேலைய கவனிக்கணும். நம்ம பேசுறத கவனிக்கணும். நம்ம நடக்கிறத கவனிக்கணும். நம்ம என்னென்னலாம் செய்றோமோ, அதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். நீங்கள் மிகப்பெரிய தூக்கத்தில் இருக்கிறீர்கள்னு உங்களுக்கு புரியும். நீங்க கண்ண திறந்தும் ஒரு விதமான கனவுல தான் இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். அந்த புரிதல் உங்க மனதுக்கு வராத வரைக்கும், அது உங்கள ஒரு விதமான கற்பனையிலேயே வாழ வச்சுன்ருக்கு. இதிலிருந்துலாம் வெளியில வர்றது தான் பரிகாரம். இதுலருந்து வெளியில வர்றதுக்கு உங்களால மட்டும் தான் முடியும். வேற யாராலயும் முடியாது. நீங்க என்ன எத பண்ணாலும் நீங்க செயல் செய்யாம வரவே முடியாது. கவனிச்சீங்கன்னா நல்லது. கவனிச்சீங்கன்னா உங்கள் வாழ்வில் நடப்பது எல்லாமே நல்லது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு செயல் புரிஞ்சுனே இருந்தீங்கன்னா, அந்த செயல்கள் உங்களை துன்பப்படுத்தும். உங்கள் மீது நிகழும் நிகழ்வுகள நீங்க ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏன் தயாரா இல்லன்னா, உங்க அறிவு அந்த அளவுக்கு வலுத்திருக்கு. நீங்க இத இத செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்வு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியும். உங்கள் மீது நிகழ்கின்ற நிகழ்வுகள அப்படியே ஒத்துக்குங்க. இப்ப நீங்க நடந்து போயின்னே இருக்கீங்க. யாரோ ஏதோ ஒரு வண்டி போய் உங்க மேல சேறு அடிச்சிடுச்சு அப்படின்னா, அந்த வண்டி ஓட்டுறவர் இருக்கார்ல, அவரு உங்க மேல வேணும்னே சேறு அடிக்கிறதுக்குலாம் பர்ப்பஸா வண்டிய ஓட்டின்னு போல. இந்த பிரபஞ்சம் உங்க மேல சேறு அடிக்குதுன்னு ஒத்துக்கணும். வீட்டுக்கு போயிட்டு கழுவிட்டு வேற ட்ரெஸ் போட்டுன்னு போணுமே தவிர, அந்த இடத்துல உங்களோட மன அமைதியையோ, இல்ல உங்களோட வெறியையோ அங்கலாம் காமிச்சுன்னு இருந்தீங்கன்னா, மேலும் துன்பத்த அனுபவிப்பீங்க. இப்ப நான் சொல்றது இருக்குல்ல, இப்ப நீங்க போறீங்க, உங்க மேல ஒரு விஷயம் நிகழுதுல்ல, அத சாதாரணமா எடுத்துன்னு அத கடந்து போனீங்கன்னா, வாழ்க்கைன்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். இத நீங்க வாழ்ந்து பார்க்காம கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? உங்கள சுத்தி உங்க மேல நடக்கிற நிகழ்வுகள் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க, இன்னைக்கு வந்து சரியா போல அப்டின்னா, சரியா போல அவ்வளோதான். அதன் மீது உங்களுடைய எண்ண ஓட்டங்களையும், உங்களுடைய அறிவையும், உங்களுடைய யோசனையும் செலுத்தி, நீங்க ஒரு செயல் செய்ய பார்க்குறீங்கல்ல, அது உங்கள் வாழ்வை துன்பமாக்கிவிடும். நீங்க எதுவுமே செய்ய வேணாம். அப்படியே போங்க. அப்படியே அது உள்ள போய் நீந்துங்க. நீங்க நீந்த கூட வேணாம். அதுவாவே உங்கள தள்ளி கொண்டு போகும். இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்கள சுத்தி பிரச்சனைகள் எழுவது போல் தெரிந்தாலும், நீங்கள் சோனபதிகளில் சொர்க்க வாழ்க்கையில் புகுத்தப்படுவீர்கள். இது ரொம்ப டிப்பிக்கலா இருக்கும். இத யாராலயும் செய்ய முடியாது. இத பண்ணீங்கன்னா, உங்களுக்கு புரியும் நெறைய விஷயம். நீங்க பெரிய பாடுபட்டு செய்த காரியங்கள்லாம் லேசா நிகழ்வதை நீங்கள் காண்பீர்கள். பெருசு பெருசா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம், பெரிய பிளான் பண்ணி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லேசா நடக்கும். அப்படியே அதில குதிச்சிருங்க. இந்த வாழ்க்கையில அப்படியே குதிச்சிருங்க. இதான் பரிகாரம். இத செய்யறதுக்கு நம்ம தயாரா இல்ல. நம்ம எதையோ ஒண்ணு கட்டிக்கின்னு, எதையோ வீட்டு வாசல்ல மாட்டிக்கின்னு, மணிகள மாட்டிக்கின்னு, அதெல்லாம் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க அது மேல ஒரு மாயத்தன்மைய உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும், எந்த மதத்தில கொடுக்கப்பட்ட நீங்க மணிகள நீங்க மாட்டின்னு இருந்தாலும், உங்க மனத நீங்க ஒழுங்குபடுத்தாத வரைக்கும், அதுங்கெல்லாம் சும்மா தான். அதுங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. பவர் இருந்தா யாருன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்கள போய் குணப்படுத்துங்க. அந்த பவர காமிங்க நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தப்பா பேசாதீங்க சார்ன்னு தான் சொல்லுவாங்க. என்ன தப்பா பேசாதீங்க. நீங்க தான் சொல்றீங்க இதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது. இது உடம்பெல்லாம் சரியாக்கிடும், அத ஆக்கிடும், இத பண்ணிடும், அத சரி பண்ணி காமி. நான் சொல்றத செய்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பப்பவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்கள கவனிச்சீங்கன்னா, ஒரு நாள் உங்கள கவனிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நம்ப தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. நான் பொய் சொல்லல. நான் வந்து ஒரு நம்பிக்கைய எதன் மேலயோ உருவாக்கி,
கடவுளுன்ற ஒரு பேரை வச்சுன்னு அதை சுற்றி நம்பிக்கைகளை உருவாக்கி அதை உங்கள் கையில் கொடுத்து அதை வச்சுன்னு வாழுங்கன்னுலாம் நான் சொல்லல. நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும். உங்களால் தான் செய்ய முடியும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் இருக்கும். அப்போ தான் நீங்கள் வாழ்வுக்குள்ளேயே வரீங்க. நீங்கள் பிறந்து ஏதோ ஒன்று இங்கே ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ தான் அந்த வாழ்க்கைன்னா என்னன்னே உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் வாழ்க்கைக்கு எந்த டெஃபினிஷனும் கிடையாது. அதை உங்களால் புரிஞ்சிக்க மட்டும் தான் முடியும். இந்த எல்லா ஆன்மீக வியாதிகளும் உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வேணும். மைண்டுக்கு ஆன்சர் வேணும். ஆன்சர் கிடையாது இங்கே. இதுதான் அதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி கிடையாது. பிளைண்டாக வாழ்கிறது தான் லைஃப். அப்படியே இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் புதிய நாள், நாளன்னைக்கு ஒரு நாள் புதிய நாள், இப்படியே நீங்கள் வாழ்ந்துட்டு போகலாமே தவிர உங்களுடைய தீர்ப்புகளும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய வாழ்வை 2 துண்டாக மாற்றி அதில் பிரச்சனையே இல்லைனாலும் பிரச்சனை, எனக்கு நிறைய கடன் இருக்குது, அது இதான் கடன் இருக்குல்ல, இருக்கட்டும், அவ்வளோதான். உங்களால் எதுவும் பண்ண முடியலல்ல, அதுதான் இன்றைக்கான வாழ்வு. உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, கட்ட முடியல, வந்தால் திட்டுவான், கேட்கட்டும், நீங்கள் சும்மா இருங்க. அது உள்ளே போய் பாருங்கள். அது சீக்கிரமாக அடைக்கக்கூடிய வழியை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதாவது கண்டுபிடிப்பீங்கன்னா அதுவாகவே வரும். நீங்கள் கண்டுபிடிச்சின்னு இருந்தீங்கன்னா திருப்பி கடன் வாங்கி கட்டி ஒரு நாள் பெரிய துன்பத்தில் சிக்கிடுவீங்க. உங்களால் நகரவே முடியாது. இப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, பண்ண முடியாதுன்னு ஒத்துங்க, அவ்வளோதான். யாருன்னா வந்து கேட்டால் 2 அடி அடிச்சா அடி வாங்கிக்கிங்க. இதை சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்காது. உங்களை அடிக்க மாட்டாங்க. நீங்கள் முதல்ல அந்த ஃப்ளோக்கு வந்துட்டிங்கனாலே உங்கள் மேலே யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்காக இந்த மொத்த பிரபஞ்சமும் துணை நிற்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு சோறு கட்டாயம் எப்படியாச்சும் வாய்க்கு வந்துடும். ஏன்னா உணவளிக்க பொறுப்பேற்காத எந்த உயிரினத்தையும் நான் படைப்பது இல்லைன்னு இறை வாக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படியாச்சும் சோறு வந்துடும். சோறை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ கடன்காரன் வந்துடுவானே, அப்படியா இப்படியான்னு ரொம்ப ஓட்டுறீங்கல்ல, அதெல்லாம் வரட்டும். இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை தானே உங்ககிட்ட. நீங்கள் திருப்பி உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணுறதா நினச்சி நிறைய பிரச்சனைகளை தான் உருவாக்கின்னு இருக்கீங்க. எல்லா சொல்யூஷனும் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த வாழ்க்கைக்குள்ளே போங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. இதுக்குள்ளே போகிறதுக்கு தான் யாராலையும் முடியல. உங்களை சதா காலமும் உற்று நோக்கி கவனிச்சுனே இருங்க. ஒரு நாள் உங்களுக்குள்ளேருந்து நீங்களே வெளிப்பட்டுருவீங்க. உங்களுக்கு அது அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. நான் சொல்கிற பெரிய விஷயம் அது உங்களுக்குள்ளே நடந்துருச்சு, அந்த மடைமாற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால் இந்த பரிகாரம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், சித்தர்கள் சொன்னாங்களே, நீங்கள் சித்தராகிடுங்க. புரியுதுங்களா? சித்தம் என்பது உங்களுடைய இருப்பில் நிற்பவர்கள் தான் சித்தர்கள். உங்களுக்குள்ள ஒரு இருப்பு இருக்குல்ல, அதில் நின்று நீங்கள் உங்கள் கண்ணு பார்த்துச்சுன்னா நீங்கள் சித்தர்கள். எண்ணங்களே இல்லாத, தீர்ப்புகளே இல்லாத பார்வை என்னைக்கு உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ நீங்கள் சித்தர்கள். நீங்கள் எதை சித்தப்படுத்தினாலும் அது உங்களுக்காக உருவாக்கப்படும், படைக்கப்படும். புரியுதுங்களா? அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க விரும்பினாங்கன்னா படைக்கப்படும். அது பேர் தான் உண்மையான பணக்காரத்தனம். நிறைய பொருளை சேர்த்து வச்சுன்னு இருக்கிறது, சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கிறது பணக்காரத்தனம் இல்லை. விரும்பிய பொழுது அது படைக்கப்படணும். அந்த மாதிரி டெய்லி எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே அது நடக்கும். ஏன்னா நாம் எல்லாம் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். இந்த இந்த பிரபஞ்ச வெளியில் என்னெல்லாம் நடக்குதோ, எப்படியெல்லாம் அதிசயங்கள் நிகழ்த்துதோ அதை உங்களாலையும் செய்ய முடியும். நம்ம சாதாரண மனிதர்கள் இல்லை. நம்ம சாதாரணமாக இங்கே வாழ்ந்து பிறந்து எதையோ தின்னுட்டு இந்த உறவுகள்கிட்ட சின்னாபின்னமாகி கண்ணீரோட வாழற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்க்கை மிக உயர்ந்தது. புரியுதுங்களா? இந்த வாழ்வு உங்களை எங்கெல்லாம் கூட்டு போதோ, உங்களை மருத்துவமனையில் தள்ளிடுச்சு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் உங்களை கவனித்தா மட்டும்தான் முடியும். இல்லை நீங்கள் எந்த தியானமும் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எந்த தியானமும் பயனளிக்காது. ஒரு 6 மாதம் நீங்கள் ஒரு ஈர்ப்பாக செய்வீங்க. அதுக்கப்புறம் இதை செய்ததுக்கு சும்மா இருக்கலாம்னு நினைப்பீங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஈர்ப்பையும் விரக்தியுமே ஏற்படுத்தின்னு இருக்கும். உங்களை தெரியலன்னா உங்களோட மன இயக்கத்தெல்லாம் நீங்கள் உங்களோட உண்மைன்னு நம்பிட்டு இருப்பீங்க.
புரியுதுங்களா? எல்லாரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. அவங்கவங்க வாயில பேசுறாங்க. அவங்கவங்கள இயக்கத்தில அப்படியே விட்டுட்டு, சாதாரணமா நீங்க இருந்தீங்கனாலே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். உங்களால முடியாததெல்லாம் செய்யாதீங்க. இப்போ உங்ககிட்ட அ கடன் குடுக்க பணம் இல்லன்னா, இல்லன்றத டிக்ளேர் பண்ணுங்க. இல்ல அவ்வளோதான். உங்களால எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் செய்யாதீங்க. உங்கள கவனிச்சுன்னே இருங்க. அதற்கான வழிகள் அதுவாய் பிறப்பதைக் கண்டு ஆச்சரியமடைவீர்கள். உங்களுக்காக வரும் அதுக்கான வழி. நீங்க அதுவா வரக்கூடாது. நான் தான் கஷ்டப்பட்டு செய்யணும். கஷ்டப்பட்டு உழைச்சு என் கடனெல்லாம் அடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த மாரி கிடையாது. முதல்ல ரிலாக்ஸ் ஆவுங்க. விதை போட்டு உழுதுன்னே இருந்தா விதை வளருமா என்ன? உழுதுட்டு ஒரு வாட்டி உழுதுட்டு விதை போட்டா வளர்ந்துரும். நம்மளோட வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, விதை போடுறோம், உழறோம். விதை போடுறோம், உழுதுகிட்டே இருக்கோம். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஏன்னா வராது. அந்த விதையுமே மண்ணோட மண்ணா சேர்ந்து அழிஞ்சிரும். முதல்ல ரிலாக்ஸா இருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இறுக்கத்தோட வாழப்பட வேண்டியதுலாம் இல்ல. மென்மையானது தான். பரவால்ல. எந்த மாரியான சூழல்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும், நல்லது நடக்கணும்னு மனதில எழுதுங்க. எந்திரம் உங்க மனம் தான் எந்திரம். அதில எழுதுங்க. நல்லது நடக்கும். இதெல்லாம் சொல்ற ஜாலியா தான் இருக்கு கேட்கறதுக்கு. இதெல்லாம் நடக்குமாப்பா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த மாரி மன இறுக்கமான சூழல்ல நானும் இந்த மாரிலாம் கேட்டுருக்கேன். நானும் இந்த மாரிலாம் யோசிச்சிருக்கேன். பயப்படவே பயப்படாதீங்க. நல்லது மட்டும் தான் நடக்கும். உங்க மனதில நீங்கள் எதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறீர்களோ, உங்களுக்கே தெரியும் நீங்க எதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்கன்னு. அது உங்கள் வாழ்வாக மாறியே தீரும். அத மாத்துனீங்கன்னா உங்க வாழ்வு மாறும். நீங்க உங்க மனதில எழுதி வைக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்னா, வார்த்தையா இருக்காது. எமோஷன்ஸா இருக்கும். உணர்வா இருக்கும். மனம் எண்ணங்களே இல்லன்னா, உணர்வா இருக்கும் அப்படியே. அதில நீங்க என்ன மாரியான இப்போ உங்க மாமியாரு, மருமகள், இல்ல கணவர், குழந்தைகள், வேலை செய்ற இடத்துல எல்லார் மேலயும் உங்களுக்கு ஒரு குறிப்பு வச்சிருக்கீங்கல்ல. எல்லார பத்தியும் ஒரு வெறுப்போ, ஒரு மாதிரி உணர்வு நிலை அவங்க மேல வச்சிருக்கீங்கல்ல. அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தான் நடக்கும். அவங்களுக்கு நடக்காது. உங்க மனத முதல்ல தூய்மையா வச்சுக்கிறது தான் உங்களோட கடமை. அதான் உங்களோட பரிகாரம். புரியுதுங்களா? வெளியில செய்றது பேர்லாம் பரிகாரம் கிடையாது. அதெல்லாம் உங்களோட முட்டாள்தனம். இதுன்னா முட்டாள்தனமானா, ஆமா முட்டாள்தனம். உங்களுக்கு சித்தர பத்திலாம் எதுவும் தெரியாது. சும்மா சித்தர், சித்தர்ன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, அத பத்தி பேசின்னு இருப்பீங்களே தவிர, சித்தருங்க அதெல்லாம் சொல்லல. அந்த புக்ல எழுதிட்டாங்களேன்னா, அந்த புக்கு யார் எழுதி வச்சதுன்னு யாருக்கு தெரியும்? அது ஓலைச்சுவடியிலே உங்களுக்கு உங்கள தெரியுமா? அவங்கள நியாயப்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? சித்தர்கள நியாயப்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்பளுக்கே ஒழுங்கான மனநிலை இல்ல. வெறுப்பும், வேதனையும் கலந்தா மாரி இது. இதுல உங்களுக்கு வேற இந்த சித்தர் பெரியவரு, அந்த சித்தர் பெரியவருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமா அவங்க இப்ப அதனால உங்களுக்கு பரிசு எதுனா வீட்டுக்கு வந்து குடுத்துட்டா போறாங்க? என்ன பத்தி நல்லா பேசினப்பா, இந்தாப்பா அப்படின்னு எதனா சொல்லவா போறாங்க? ஒண்ணும் கிடையாது. சும்மா நம்ம அவங்கள ஏதோ புடிச்சிருக்குது, அவர் சித்தர், கித்தர்ன்னு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறீங்க அவ்வளோதான். இன்ஃபாக்சுவேஷன். அந்த ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு குழந்தைங்க 15, 16 வயசுக்கு மேல ஒரு இன்ஃபாக்சுவேஷன் மாரி நம்ம இந்த உலகத்தோட நெறைய விஷயங்கள கவர்ந்து வச்சுன்னு இருக்கோம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கோம். கட்சிகளுக்காகவும், தலைவர்களுக்காகவும், இவரு என் தலைவர், அவரு என் தலைவர்ன்னு சண்டை போட்டுன்னு, அவங்களுக்கு உங்கள யாருன்னே தெரியாது. இந்த மாரி தான் நம்ம வாழ்க்கைய நகர்த்தின்னு இருக்கிறோம். முதல்ல உங்கள நீங்க உயர்த்தி பிடிங்க. அப்புறமா மத்தவங்களலாம் பிடிக்கிறதுக்கு நேரம் இருக்குதான்னு பார்ப்போம். புரியுதுங்களா? இந்த 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 கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும், அதான் சரியாயிடும். சரி எல்லாம் துன்பமா இருக்கிற எல்லாரும் ஒரு கூட்டமா போயிட்டு வந்து சரியாக்கி காமிங்கன்னா, காமிக்க மாட்டீங்க. ஆனா அறிவியல் தனமா நல்லா பேசுவோம். அறிவியல் என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் நம்பளும் சொல்லுவோம். ஆனா ரிசல்ட்ஸ் கேட்டா அதெல்லாம் அது எப்படி ரிசல்ட் சொல்ல முடியும்? அதெல்லாம் வாய்க்கு நல்லா இருக்கு, பேசுறதுக்கு நல்லா சுகமா இருக்குதுன்னு எதையோ ஒண்ணு பேசுவோம். யாரையும் நீங்க தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரையும் நீங்க போற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. இங்க போற்றப்படுவதற்கும், தூக்கி பிடிப்பதற்கும் தகுதியான ஒரே ஒரு ஆள் இறைவன் தான். அவர பத்தி வேணா நீங்க எதனா உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். மத்தவங்ககிட்ட சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. உங்கள உற்று கவனிங்க. இத தாண்டி நீங்க எத பண்ணாலும், இல்ல இவன் கவனின்னு நம்மளே தொந்தரவு பண்ணுகிறான். சரி நம்ம எதனா வேற எதனா கிளாஸ் போவோம்னு நீங்க போலாம். 5 வருஷம் கழிச்சாலும் நான் இதே சொல்லிருப்பேன். திருப்பி வருவீங்க. ஏன்னா நான் சொல்றது உண்மை. இத செய்யலன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இந்த வாழ்வு நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியாது.
கடிக்க முடியாத எலும்பை கடிக்கிற மாதிரியே கடிச்சின்னு இருக்க வேண்டியது தான் இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். அந்த எலும்பை உடைக்கவும் முடியாது, உள்ளே இருக்கிறது தட்டியும் சாப்பிட முடியாது. சில எலும்புலாம் வரவே வராதுல்ல, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் சிக்கின்னு இருக்குது. எடுக்கவும் முடியாது, ஆனால் அதை விடவும் முடியாது. தூக்கியும் போட முடியாது குப்பை தொட்டியில். அந்த மாதிரி தான் நம்ம செதஞ்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். இந்த மாதிரி கடவுள், அதை சுற்றி இருக்கிற எல்லா பரிகாரங்களும். உங்களுடைய பரிகாரம் என்பதே உங்களுடைய மன தூய்மையை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. மன தூய்மை என்பது மனதை அதன் போக்கில் இயக்க விடுறது தான். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான், உங்களை கவனிக்கிறது தான். உங்களை கவனிங்க. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறேன்ல. ஏன்னா நான் அதை பண்ணி பார்த்ததுனால தானே சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத துன்பங்களிலிருந்துலாம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் உங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனை இல்லை. உங்கள் மனம் பிரச்சனையாக பார்த்து பிடிச்சி வச்சுன்னு இருக்க ஒன்று. அதை விட முடியாது அதால். நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும், நம்ம தான் இதை ரொம்ப பாரமான விஷயத்த பிடிச்சி வச்சுட்டு இருக்கோன்னு. அதை ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. உங்களை பற்றியான அறிவு உங்களுக்கு வராத வரைக்கும் இந்த பரிகாரங்கள்லாம் செய்துன்னு பட்டையை போட்டுன்னு எதையோ ஒன்று போட்டுன்னு வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நம்மளும் எட்டி எட்டி பார்த்துன்னு இருக்க வேண்டியது தான். வாழ்க்கை மாறாது. பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய வேணாம். பிரச்சனைகளோடு இருங்க, அவ்வளோதான். அந்த பிரச்சனைகள் கூட பிரச்சனைகள் இல்லை. இதை நீங்கள் எப்படி இதை ஒத்துக்க முடியும் அப்படின்னா, உங்களை கவனித்து பார்த்து வாழ ஆரம்பிங்க. தப்பாக செய்யுங்க, பரவாயில்ல. நீங்கள் செய்கிறது ரைட்டுன்னு கூட தெரிய வேணாம். தப்பாக செய்யுங்க, மறந்துடுங்க, செய்யுங்க. ஆனால் உங்களோட கவனம் மொத்தமும் கவனிக்கிறதுல இருக்கட்டும். தப்பாக செய்யுங்க, பரவாயில்ல. இது எந்த தீட்சையும் கிடையாது, வழிகாட்டியும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் செய்துனே இருங்க. தப்பாக கவனிச்சுனே இருங்க. அதை நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாத்துலேருந்தும் விடுதலை பெறுவீங்க. இப்போ நான் இதை சொல்கிறேன்ல, இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே ஒன்று புரியும். இப்போ வேறு யாருனா எதுனா சொல்லின்னு இருப்பாங்க, இப்படி அப்படியே அது இதுன்னு ஏதோ சொல்லின்னு இருப்பாங்க. கடவுளை பற்றி பேசின்னு, அதை பற்றி பேசின்னு. நான் பேசுகிறதெல்லாம் உங்களை பற்றி மட்டும்தான். கடவுளை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அங்கே அமைதி மட்டும்தான் இருக்குது. அமைதியை பேசவே முடியாது. அமைதியாக இருந்து வேணால் காமிக்கலாம். இறைவனை பற்றி பேசவே முடியாது. ஏன்னா அதுக்கு எந்த வார்த்தையும் கிடையாது. நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, உங்களை அட்ராக்ட் பண்ணல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற மனிதர்களோ இல்லை மற்றவங்களோ அவங்க வச்சுன்னுக்கிற ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு எதனா பேசின்னு இருப்பாங்க. நான் அப்படி இல்லை. உங்களை உங்கள் கையில் பிடிச்சி கொடுக்கறதுக்காக உங்ககிட்டயே பேசின்னு இருக்கிறேன். நான் உங்களை உங்கள் கையில் கொடுக்கறதுக்கான வழியை பேசின்னு இருக்கேன். வெளியில் எதையும் செய்ய சொல்லலை நான். நீங்கள் வெளியில் எதையும் செய்ய முடியாது. வெளியில் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பயனளிக்காது. புரியுதுங்களா? அதனால் இப்போ நீங்கள் இந்த ஸ்பீச்சை கேட்டு வேறு ஏதோ ஒரு ஸ்பீச் கேட்குறீங்கன்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் உங்கள் மைண்டு. உங்கள் மைண்ட் இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகினே இருக்கும். நீங்கள் எதனா ஒன்று ஒழுங்காக செய்யுங்க. இந்த உலகத்திலே உச்சபட்ச நல்ல காரியம் எது அப்படின்னா, உங்களையே நீங்கள் உற்று நோக்குதலை தவிர வேறு எந்த உச்சபட்ச நல்ல விஷயம் எதுனா இதை தாண்டி வேறு எந்த நல்ல விஷயமும் கிடையாது. நம்ம செய்கிறது எதுவும் நல்ல விஷயம் கிடையாது இதை தாண்டி. இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஐக்கியமாவீர்கள். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த இயக்கத்தில் நீங்கள் இணைஞ்சிருவீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு உங்களை கவனித்தா போதும். இதை செய்யுங்க. இதுதான் உங்களோட வாழ்வை முன்னேற்றும். இதுதான் உங்கள் வாழ்விற்கான பரிகாரம். இதுதான் உங்களுடைய உச்சகட்ட. நீங்கள் ஏதோ தேடுறீங்கல்ல, அதுக்கான எல்லா நிறுத்தமும் இங்கே தான் இருக்குது. அந்த ஓட்டத்துக்கான எல்லா நிறுத்தமும் இந்த கவனத்தில் தான் இருக்குது. என்னால் கவனிக்கவே முடியல அப்படின்னா செத்துருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கவனிக்கவே முடியல அப்படின்னா பசி எடுத்தால் சாப்பிடவே முடியலன்னு யாருன்னா சொல்கிறோமா என்ன? பசி எடுக்குது, பிரியாணி இருக்குது, சாப்பிடவே முடியல என்னால் அப்படின்னு யாருன்னா சொல்கிறோமா என்ன? யாருக்கு இருக்குதோ இல்லையோ போட்டுன்னு சாப்பிட்றோம்ல. கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை, கவனிங்கன்னா கவனிக்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில.
கீழே ரூ. 2000 இருக்குது. எடுக்கவே முடியல என்னால அப்படின்னு யாருனா சொல்ல முடியுமா? கீழே ஒரு 2000 இல்ல 1 பவுன் தங்க செயின் கிடைக்குது. என்னால எடுக்கவே முடியலங்க அப்படின்னு யாருனா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. உடனே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் குடுக்குறதா இல்லையான்னே யோசிப்போம். உடனே எடுத்துருவோம். ஏன்னா வேற யாருனா எடுத்துற போறாங்கன்னு சொல்லி. நான் இயல்பா பேசுறேன். எல்லாரும் இப்ப நானா இருந்தா கூட உடனே எடுப்பேன். எடுக்கிறது முதல்ல. அதுக்கப்புறம் தான் கொடுக்கிறதா இல்ல நம்மளே வச்சுக்கலாமா அப்படின்னு அந்த மனநிலைக்கு வர்றதெல்லாம் அடுத்த கட்டம். ரொம்ப அவசரமா பாத்ரூம் வருது. போவே முடியல என்னால அப்படின்னு யாருனா சொல்றோமா? வாந்தி வருது. என்னால எடுக்கவே முடியல வாந்தின்னா, அதுவாவே வந்துருதுல்ல. ஆனா கவனிக்க மட்டும் என்னால முடியல. ச்சே! கஷ்டமா இருக்குது. அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்ல. கொஞ்சோண்டு சோறு கெடச்சிச்சு, கொஞ்சோண்டு ட்ரெஸ் கெடச்சிச்சு, கொஞ்சோண்டு வீடு இருக்குது. அதனால நம்மளுக்கு ஏதோ இருக்கிற பிரச்சனையோட அப்படியே உருண்டிட்டு போயிடுவோம்னு நம்ம நெனைக்கிறோம். அழுத்தம் கம்மியா இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் இது எக்ஸ்கியூஸஸே கிடையாது இதுக்கெல்லாம். நான் இத செய்ய மாட்டேன்லாம் சொல்லவே முடியாது. செய்யணும். இல்லன்னா எதனா ஒண்ணு பேசின்னு அந்த அவரு சொன்னாரு, அந்த சித்தர் சொன்னாரு. இந்த சித்தருங்களுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. இப்போ உயிரோட இருக்கிறது நீங்க மட்டும் தான். கடவுள் தான் எல்லாருடையும் பெரியவர் அவ்வளோதான். இங்க நடுவுல யாரையும் சொருவவே முடியாது. இறைவனை தாண்டி இங்க வணங்கப்படுவதற்கும், போற்றுவதற்கும், மதிப்பதற்கும் ஆள் கிடையாது. அதனால அவரு சொன்னாரு, சித்தர் சொன்னாரு, இவரு ஞானி, கோணி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொல்லி தராங்களா? இப்ப நான் கூட பேசுறேன்னா எனக்கு ஒண்ணும் பெரிய அறிவுலாம் கிடையாது. நானே ஒரு பிச்சைக்காரன் தான். ஒரு தொடப்பக்கட்டு தான். அவ்வளோதான். இறைவன் தான் புகழப்படுவதற்கும், போற்றப்படுவதற்கும் தகுதியான ஆளு. ஏதோ எனக்கு தெரிஞ்சத ஏதோ பேச அனுமதிச்சிருக்கிறதுனால, ஏதோ வாய் திறந்தா சவுண்ட் வருதுன்னு கடவுள் ஏதோ அனுமதிச்சிருக்கான் பேசுறோம். அத தாண்டி இங்க பெருமைப்படுத்துவதற்கோ, பெருமைய சுமப்பதற்கோ தகுதியான ஆட்கள் யாரும் கிடையாது. எல்லாரையும் நிராகரிங்க. இறைவன் மட்டும் தான். அது உங்களுக்கு யாருன்னு தெரிய கூட வேணாம். கவனிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். செய்ய வேண்டியது நீங்க தான். நீங்க தான் செய்யணும். அத செய்ய மாட்டேன். இந்த பரிகாரத்த யாருனா செய்யுங்க. இது ஃப்ரீ இல்ல. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பரிகாரம் செய்ய போனீங்கன்னா, நீங்க ஒரு பரிகாரத்துக்கும் 50,000, 25,000 எந்த தகடுல எழுத போறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி பணம் கட்டணும். தங்கத் தகடா? தங்கத் தகடு காஸ்ட்லியான தகடு. ஈஸியா நடந்துரும். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்குள்ள மிகப்பெரிய பொக்கிஷத்த நீங்க ஒண்ணு ஒளிச்சு வச்சுன்னு இருக்கிறீங்க. அதற்காக அந்த வைரக் கற்களை மறைத்து கூழாங்கற்களோடு இந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். எல்லா ஞானியும் தூக்கி தூர போடுங்க. அவங்கலாம் எந்த விதத்திலயும் உங்களுக்கு பயன்பட மாட்டாங்க. இறைவனை தவிர. உங்கள தாண்டி உங்களுக்கு யாரும் பயன்பட மாட்டாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் சொல்ட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இப்ப நான் சொல்றது கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். செய்யணும். செய்தே ஆகணும். இதுக்கு நீங்க மட்டும் தான் செய்ய முடியும். இதற்கான உத்வேகம் தான் நான் டெய்லி குடுக்குற அழுத்தம். புரியுதுங்களா? உங்கள இதுக்குள்ள அழுத்துறதுக்கு என்னால முடிஞ்ச வார்த்தைகள பயன்படுத்தின்னு இருக்கேன். நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, அதுதான் பெரிய விஷயம். இதுல உங்களுக்கு எந்த வித இப்ப யோ யோகா, தியானம் அதனால செய்றதுனால நெறைய பக்க விளைவுகள்லாம் இருக்குல்ல. இதுல எந்த பக்க விளைவும் கிடையாது. இதோட பக்க விளைவே உங்களுக்கான நல்வாழ்க்கை தான். சைட் எஃபெக்ட்ஸே நீங்க நல்லாயிடுவீங்கன்றது தான். இத செய்தாலே உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸே உங்க வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்றது தான். உங்களுக்கு நெறைய புரியும். அப்பதான் மகிழ்ந்து களி கூற முடியும். அதுவரைக்கும் எதையாச்சும் செயல் செஞ்சுன்னு, உங்களோட மேதமையும், உங்களோட ஈகோவையும் வளர்த்துன்னு, நான் செய்தேன், இத நான் பண்ணின்னு இருக்கேன், இத பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் வேலைக்கு உங்களுக்கு முதல்ல உதவி செஞ்சுங்க. உங்களுக்கான உதவியே நீங்க உங்கள உற்று நோக்குவதிலிருந்து தொடங்குவது தான். நீங்க எந்த வேதத்த, இல்ல பெரிய எந்த ஞானியோட மையமும் உங்கள உற்று நோக்குறதுல தான் இருக்கும். அவங்க இத தான் சொல்லுவாங்க. தியானங்கள்லாம் செய்யறதெல்லாம் நிறுத்துங்க. தியானம்லாம் நீங்க உங்கள உற்று நோக்கும்போது நிகழ்ந்துரும். அதெல்லாம் ஆட்டோமேட்டடா நடக்கறது. உங்களோட இருப்புக்கு நீங்க போனீங்கன்னா, நீங்களாவே வாசி யோகம் செஞ்சு நிற்பீங்க. அது செய்யறது இல்ல. நீங்க எத செய்தாலுமே, செய்றேன் அப்டின்னாலே தப்பு. செடி நான் வளர்ந்துன்னு இருக்கேன்லாம் சொல்லாது. வளரும் அவ்வளோதான். காத்து நான் வீசின்னு இருக்கேன்லாம் சொல்லாது. அது வீசும் அவ்வளோதான். சூரியன் நான் எவ்வளோ சூப்பரா அடிச்சுன்னு இருக்கேன் பாரு வெயில் அப்படிலாம் சொல்லாது. அது அப்படியே இருக்கும்.
அதனால நீங்க எத செய்ய முயற்சி செய்தாலுமே அது தப்பு. சும்மா இருங்க. சும்மா இருந்தா சரியாயிடும்னு சொன்னா, சும்மா இருக்கிறதுக்கும் கஷ்டமா இருந்தா நம்ம என்ன செய்யறது? உடனே எனக்கு 5 மாசத்திலேயே ரிசல்ட் வந்தாகணும்னா, அதெல்லாம் வராது. இப்ப நம்ம நான் இப்போ சாக்கடையில உருண்டு பெரண்டு ஏந்து வெளியில வந்து நின்னுக்கிறேன். ஒரே ஒரு சொட்டு தண்ணீர்ல என்னோட சாக்கடை ஸ்மெல் எல்லாம் கம்மி எடுத்துற முடியுமா என்ன? எடுக்க முடியாதுல்ல. நெறைய தண்ணி ஊத்தி தானே கழுவணும். அந்த மாரி நீங்க நெறைய இவ்வளோ நாள் வாழ்க்கையில உருண்டு பெரண்டு இந்த வாழ்க்கைய தப்பு தப்பா பார்த்து அணுகி, எல்லார் மேலயும் குறை பேசி, எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லி, நம்ம வாழ்க்கைக்கு அவன் தான் தப்புன்னு நம்ம நெனச்சுன்னு இருக்கிறோம்ல. இதெல்லாம் சரி செய்யணும்ல. நம்மள சரி செய்யறதுன்றதே ஒரு மிகப்பெரிய ரீப்ரோகிராமிங். புரியுதுங்களா? மத்தவங்களால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்ததே இல்ல இதுவரைக்கும். உங்களால மட்டும் தான். உங்களால மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமே வருது. நீங்க எல்லாரையும் ஒத்துக்கிறதுல எந்த பயங்கர பிரச்சனையா இருக்குது நம்மளுக்கு. உங்க மேல குற்றச்சாட்டுகள் சொல்ல தான் செய்வாங்க. யாரையுமே நீங்க திருப்திப்படுத்தவே முடியாதுன்றது தான் உண்மையே. உங்களால யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா, அவங்கவங்களோட இயக்கத்துல அவங்கவங்களுக்கு எது அறிவூட்டப்பட்டிருக்கோ, அதெல்லாம் சரின்னு சொல்லினே இருப்பாங்க. நீங்க யாரையுமே சமநிலைக்கு எடுத்துன்னு "பாடா" அப்படின்னு வைக்கவே முடியாது. புரியுதுங்களா? அவங்கவங்க ஏதேதோ உங்கள பத்தி குற்றச்சாட்டுகளையும், குறைகளையும், நிறைகளையும் அள்ளி தெளிச்சுன்னே இருப்பாங்க. அது உங்களோட வேலை கிடையாது. சொல்லட்டும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நன்மை செய்வோம். அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? மத்தவங்களோட பேச்சுக்கெல்லாம் நீங்க எதிர் விளைவுன்னு ஒண்ணு பண்றீங்கல்ல, இல்ல மற்றவங்களுடைய செயலுக்கு எதிர் விளைவுன்னு ஒண்ணு பண்றீங்கல்ல, அதெல்லாம் தான் துன்பமா உங்களுக்கு மாறுது. நீங்க உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க செய்தது, உங்களுக்கு நடந்ததெல்லாம் கவனிச்சு பாருங்க. நீங்க சும்மா இருந்திருந்தாலே பெரிய நன்மைகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா சும்மா தான் இருக்க முடியலையே அப்படின்னா, நீங்க சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. கவனிச்சீங்கன்னா சும்மா இருப்பீங்க. இந்த கவனித்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமான எல்லாவித துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஒரே ஒரு அருமருந்து. இங்க எல்லாத்துக்குமான ஆன்ஸர் இது உள்ள மட்டும் தான் இருக்குது. கவனிச்சீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய இருப்பில் நிலை பெறுவீர்கள். அந்த இருப்புல எல்லாத்துக்குமான பதில் இருக்கு. நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்கன்றது கூட உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும். நம்ம வாழ்க்கை ஏன் அப்படி இருக்கு? எல்லாவற்றிற்குமான பதில்களும் அதில் இருக்கிறது. புரியுதுங்களா? அதனால இந்த பரிகாரம் செய்யறது, மணி கட்டிக்கிறது, மந்திரங்கள உச்சாரணம் செய்யறது, இது எதுவும் உங்களுக்கு பயன் தராது. இதான் உண்மை. இதுல பயன் தந்தவங்க யாருப்பா? அப்படின்னு கேட்டு பாருங்க. யாருக்கு பயன் தந்திருக்கு இதெல்லாம்? அப்படின்னு கேட்டா, யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பயன்படுத்துபவரா இருப்பாங்களே தவிர, அத பயன்படுத்தி வாழ்க்கைய நல்லாக்கினவங்க யாருன்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏழைங்களுக்கெல்லாம் இப்போ அரசாங்கமே இதெல்லாம் வாங்கி குடுத்துடலாம்ல. வாங்க வாங்க ரொம்ப ஏழையா இருக்க, இந்தா ரசமணி கட்டிக்கோ. நீ ரொம்ப ஏழையா இருக்க, இந்தா தகடுல எழுதி தரேன். இத வச்சுக்கோ. வீட்ல போய் வை, பணக்காரன் ஆயிடுவ." சொல்லலாம்ல. இதான் நடக்குமே. அதான் நடக்க போகுதுன்னு தானே எல்லாரும் சொல்றோம். இத நம்புறோம். அப்படிதானே? நடக்க மாட்டுதுன்றதுனால தானே யாரும் இதெல்லாம் வாங்கி போட்டுக்க மாட்றாங்க. நம்மளே வாங்கி குடுத்துற மாட்டோமா? இந்தாடாப்பா ரொம்ப ஏழையா இருக்க. இந்த இத கட்டிக்கோ. போ. சரியாயிடும் போ." அப்படின்னு நம்மளே சொல்லிடலாம்ல. நம்மளுக்கே எதுவுமே நடக்க மாட்டுது. அதனால தான் நம்ம எதுவும் பண்ண மாட்றோம். அதனால இதுல எந்தவித இதுவும் கிடையாது. இதெல்லாம் ஒரு உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின்னு இருக்கு. அவ்வளோதான். ஏதோ சொல்றாங்க வியப்பா, இது கட்டுனீங்கன்னா நீங்க ரொம்ப சூப்பரா எல்லாம் உங்க வாழ்க்கையில ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அப்படி வரும், இப்படி வரும் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்றாங்க. மனம் உடனே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருது. நீங்க சினிமாலாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு ஹீரோ எத்தன பேர் அடிக்கிறாரு. அப்படியே பெரிய செவுரெல்லாம் எகிறி தாண்டி குதிச்சு போறார்ல. உங்களுக்கு தெரியும் அந்த மாரிலாம் பண்ண முடியாதுன்னு. ஆனா சூப்பரா இருக்குதுன்னு படம் நம்ம பார்த்துட்டு அந்த படம்லாம் ஹிட் ஆயிடுது. அந்த ஹீரோவால எப்படி அவ்வளோ பெரிய செவுரு எகிறி குதிக்க முடியும்? 10 படியிலேருந்து எகிறி குதிக்கவே யாராலயும் முடியாது. ஹீரோ அப்படியே பெரிய செவுரு எகிறி குதிச்சு, அப்படியே ஒரு 100, 200 பேர்லாம் சும்மா அப்படியே ஒரு ஒரு சுத்து சுத்துனாருனாலே அடிப்பாரு. இதெல்லாம் நம்மளால அடிக்க முடியுமா என்ன? முடியாது. ஆனா உங்க மைண்டுக்கு அது புடிக்குதுல்ல. அந்த மாரி தான் இதுவும். ஒத்துக்கிறீங்க. அந்த சினிமால பார்க்கும்போது ஒத்துக்கிறோம்ல. சாத்தியமும் இல்ல அது. நம்மளுக்கே தெரியும் அது மாரிலாம் யாராலயும் பண்ண முடியாதுன்னு.
அந்த மாதிரி தான் இதுவும். நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் இதெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே, சூப்பரா இருக்கு, இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு கவர்ச்சி அதில. உங்களால ஒரு 2 பேர் உங்க குழந்தைய கூட அடிக்க முடியாது. திருப்பி அடிச்சுடுவாங்க எல்லாரும். உங்களோட அதிகப்படியான சத்தத்த கூட நிறுத்திடுவாங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க. அதிகமா சத்தமா பேசக்கூடாதுன்னு நிறுத்துவாங்க. சத்தமா வீட்ல பேச முடியுமான்னே தெரியல நெறைய பேருக்கு. ஆனா டிவில மட்டும் ஹீரோ 100 பேர் அடிச்சாலும் நம்மளால ஒத்துக்க முடியுது. இந்த உலக நடவடிக்கைகள்ல செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் படமா எடுத்தா தான் நம்ம மைண்ட் நம்ம நல்லா புடிச்சிருக்கு அதுக்கு. புரியுதுங்களா? அந்த மாரி தான் இதுவும். எதுனா இது கூட ரொம்ப நம்பிக்கை தன்மை உருவாக்குறதுக்கு சித்தர்கள் சொன்னாங்க. பேரெல்லாம் வித்தியாசமா வச்சிருப்பாங்க சித்தர்கள் பேர்லாம். எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. இருக்கட்டும் அவங்கலாம் நல்லபடியா இருக்கட்டும். இருந்தாங்க. நெறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனா இதெல்லாம் உள்ளுக்குள்ள மாற்றம் நிகழ்த்தாத வரைக்கும் வெளியில எந்த மாற்றத்தையும், எந்த பொருளும் எந்த மாற்றத்தையும் உங்களுக்கு நிகழ்த்த முடியாது. நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாலும், உங்களுடைய விருப்பம். அதெல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு வாங்க. கழுத்து தான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதானே சொல்றேன். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லா மாலையும் போட்டு பார்த்துருக்கேன். ஆனா எல்லாத்தையும் அவுத்து தூக்கி போட்டேன். இப்ப என்கிட்ட எதுவுமே கிடையாது. என் உடம்பு மட்டும் தான் இருக்கு. என் உடம்பு தான் எந்திரம். என்னுடைய விருப்பங்கள் தான் என்னுடைய எந்திரத்தில் எழுதக்கூடிய வார்த்தை. அது நிறைவேறியே தீரும். படைக்கும் ஆற்றல் தான் உங்களுடைய மிகப்பெரிய உச்சகட்ட நிலை. உங்களால படைக்க முடியும். உங்களுடைய தேவைகளை உங்களால படைக்க முடியும். வர வைக்க முடியும். அந்த மாரி உங்களால பண்ண முடியும். ஆனா அதெல்லாம் நீங்க நிராகரிச்சுட்டு தான் நொண்டி குதிரை மாரி நம்மளும் நொண்டின்னு இந்த வாழ்க்கைய வாழ்றோம். நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். ஆனா இத தாண்டி நீங்க செய்யறதுக்கு வேற எதுவும் இல்ல. இதுதான் நீங்க உங்கள புதுப்பிக்கிறதுக்கான வழி. மீண்டும் பிறப்பதற்கான வழி. இத தாண்டி நீங்க என்ன விதமான வித்த காமிச்சாலும் கடவுள் உங்கள மதிக்கவே மாட்டான். உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்க போறதில்ல. நீங்க நல்லது செய்ற மாரி எவ்வளோ நல்லது செய்தாலும், அது பயனளிக்காத ஒன்று. நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்லதே உங்கள கவனிக்கணும். நோ எக்ஸ்கியூஸ். இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இப்படி. அதெல்லாம் கிடையாது. எக்ஸ்கியூஸஸ் சாப்பிடுறதுல எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியலல்ல. சொல்ல முடியலல்ல நம்மளால. அந்த மாரி இத சாப்பிடுறதுக்கும் மேலா உங்களே நீங்கள் அறிவதற்கான வழின்னு அவ்வளோ பயபக்தியா நீங்க கவனிச்சே ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, இறுக்கமா எந்த செயலையும் செய்ய வேணாம். தப்பு தப்பா செய்யுங்க. தப்பு தப்பா செய்யறது தான் சரி. இதுக்கு மேல உங்கள நான் எப்படி ரிலாக்ஸ் பண்றதுன்னு தெரியல. சரியா செய்யவே சொல்லல நானு. தப்பு தப்பா கவனிங்க. அதான் ஜாலியா கவனிங்க. தப்பு தப்பா கவனிங்க. தப்பு தப்பா கவனிங்க. நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கனாலே போதும். அத செய்யுங்க. தப்பா இருந்தாலும் பரவால்ல. செய்யுங்க. செய்துகிட்டே இருங்க. செய்துகிட்டே இருங்க. ஒரு 2, 3 மாசத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நான் பண்ணத உங்களுக்கு சொல்றேன். என் வேலை வேற எந்த வேலையும் இல்ல. எல்லாம் வாழ்வு புடுங்கி விட்டது. சும்மா தான் இருக்கணும். என் வேலைய கவனிக்கிறது மட்டும் தான். வேற எந்த வேலையும் நான் செய்யல. நான் என்ன செய்றேனோ அத கவனிச்சு, இத செய்யுங்க பரவால்ல. உங்களுக்கு எவ்வளோ இந்த வாழ்நாள்ல எவ்வளோ நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. இத செய்து கொஞ்ச நாள் வேஸ்ட் ஆனாலும் பரவால்ல. வேஸ்ட் ஆகாது. இத கொஞ்சம் நீங்க பழகுனா கூட, நீங்கள் பெரிய வாழ்க்கையை பெறுவீர்கள்னு பகவத்கீதையில போட்டிருக்கு. புரியுதுங்களா? நான் சொல்லல. இத கொஞ்சம் யார் பழகுறாங்களோ, அவங்களுக்கான வாழ்வு நிச்சயமா நல்வாழ்வு இருக்கிறது. இத தாண்டி எந்த பரிகாரமும் மனித குலத்துக்கு இல்லை. மனதை செம்மைப்படுத்தி தூய்மையாக்காத மனிதனுக்கு எந்த பரிகாரமும் பயன்படாது. அவனுடைய எண்ணங்களும் தீமையான எண்ணங்களிலிருந்து விலகுறது தான் பரிகாரம். செயல்கள்லேருந்து விலகி இறைவன நம்புறது தான் பரிகாரம். கண்ண திறந்து பாருங்க. உங்கள சுத்தி எவ்வளோ பெரிய அற்புதங்கள் நிகழ்ந்துன்னு இருக்குன்னு. இன்னும் கஷ்டமா இருக்குது, அதுவா இருக்குது. கண்ண திறந்து வெளியில நீங்க சுத்தி பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் உங்கள சுத்தி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் சோர்ந்து போகணும்னு அவசியம் கிடையாது. உங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏன்னா, நீங்க இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட உச்சபட்ச படைப்பு. மனித படைப்பு மாரி உச்சபட்ச படைப்பு இனிமேலும் நிகழாது. இதுதான் கடைசி. இந்த வெட்ட வெளி உருவமா வந்திருக்குது.
அது உங்களுக்கு தெரில. நீங்கள் துன்பப்படுவதற்காக படைக்கப்பட்ட படைப்பே இல்லை. உங்கள் அறிவீனத்தின் காரணமாக இப்படி இருக்கிறோம். கவனிச்சு பாருங்கள், உங்களைய நீங்கள் எவ்வளோ முட்டாள்தனமாக இயங்குறீங்க, நீங்கள் ஒவ்வொரு செயலையும் எவ்வளோ தப்பாக செய்கிறீங்க. தெரிஞ்சிங்க, அதுதான் மாற்றத்தை நிகழ்த்தும். நீங்கள் தப்பாக செய்கிறது தப்பு இல்லை, வேணும்னே தப்பாக செய்யக்கூடாது. உங்களோட இயக்கம் எப்படி இருக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் கவனிக்கிறது. கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் செய்ய முடியாத காரியங்கள், அதாவது நீங்கள் சீக்கிரமாக எழுந்துக்கணும், நான் ஒழுங்காக சாப்பிட்ணும், நான் ஒழுங்காக இருக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணியிருந்த எல்லா விஷயங்களுமே தன்னால் நடக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அதுவாக நடக்கும், இயற்கையாகவே நடக்கும். அது நீங்கள் ஒரு தப்புமே செய்ய முடியாது. ஒருத்தரை நீங்கள் சீன்னு கூட சொல்ல முடியாது. உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகள் உங்களோட அனுமதி இல்லாமல் வராது. இதெல்லாம் அதுவாகவே நடக்கும். கவனிச்சிங்கன்னா, நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சீன்னு சொல்லிவிடுவீங்க. அப்புறம் தான் ஏன்டா சொன்னோன்னு முயற்சி பண்ணின்னு இருப்பீங்க. இந்த வாழ்வு மிகப்பெரிய அற்புதம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலமோ குறைவு. புரியுதுங்களா? நம்ம வச்சுட்டுருக்க 80 வயசோ இல்லை 100 வயசோ பெரிய காலம்லாம் இங்கே கிடையாது. அதில் உங்களால் எவ்வளோ நாள் நடந்து, ஓடி, ஆடி, சாப்பிட்டு, பேச முடியுதோ அதுதான் உங்கள் வாழ்நாள். நீங்கள் 70 வயசுக்கு அப்புறம் நடக்க முடியல, கொஞ்சம் மெதுவாக தான் நடக்க முடியும். 80 வயசு வரைக்கும் சும்மா அப்படி இப்படின்னு நடக்க முடியும். அதுக்கப்புறம் வாழ்க்கைலாம் கிடையாது, சும்மா தான் இருக்கணும். நடை உடையாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் வந்து உங்களுக்கு ருசியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம சாஞ்சோன்னாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்மளுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுவாங்க நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி யாருமே அர்ப்பணிப்போடு நம்மளுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நம்ம எதெல்லாம் மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு கட்டாயம் திருப்பி செலுத்தப்படும். வார்த்தைகள்லேருந்து, செயல்கள்லேருந்து. அதனால் கவனமாக இருங்க. வாழ்க்கை உங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியை கொடுத்தாலும் பயப்படாதீங்க, அது நெருக்கடியே கிடையாது. ஏன்னா நெருக்கடி எனக்கு கொடுத்தது, அதை நான் பார்த்தேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் பயப்படாதீங்க. என்ன பெரிய நெருக்கடியாக இருந்தாலும். நாளைக்கே உங்களை ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னாலும் பயப்படாதீங்க. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சரி வரட்டோன்னு சும்மா இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு துரும்பு கூட படாமல் இங்கே இருக்கிறது ஒன்று பார்த்துக்கும். உண்மையாக அதெல்லாம் நடக்கும். நான் வந்து உங்களை சும்மா விளையாட்டுக்கெலாம் நான் இதை பேசலை. இதெல்லாம் உண்மையாக நீங்கள் இதை வாழ்ந்து பார்க்கணும். உங்கள் மேலே ஒரே ஒரு துரும்பு கூட படாது. இங்கே இருக்கிறது உங்களை அந்த அளவுக்கு பார்த்துன்னு இருக்கு. உங்கள் மேலே அந்த அளவுக்கு கருணையாக இருக்குது. புரியுதுங்களா? இறைவன் ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது நம்மளுக்கு என்றைக்குமே நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் அது நினைக்குமே தவிர, நினைக்குன்றது கூட உங்களுக்கு உங்களை தள்ளி கூட அது விடாது. நீங்களே தான் உங்கள் அறிவீனத்தின் காரணமாக கீழே விழுந்துடுறீங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, இதெல்லாம் நம்மளே நம்மளுக்காக வச்சுக்கின ஆப்பு தான். அது செய்யாது என்றைக்கும். அது நீங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரே நினைப்பு மட்டும்தான் அதுக்கு. உங்கள் மேலே கருணையும் அன்பும் தான் அதுக்கு இருக்குதே தவிர, மற்றபடி நம்மளுக்கு இருக்கிற கோபம், வெறுப்புலாம் அதுக்கு இருந்துச்சுன்னா டெய்லி 2000 3000 பேர் சாவான். எதுக்கு சாவானே தெரியாது. அது நினச்சா சாவடிச்சிடும் எல்லாரையும். ஆனால் அது எதுவுமே பண்ணாது. அது உச்சபட்ச கருணையாளன், உச்சபட்ச இரக்கமானவன் இறைவன். இதை கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. இதெல்லாம் ஸ்பெக்குலேட் ஆகாதீங்க. உங்களால் வெளியில் இருக்க எதனாலேயும் உங்களை காப்பாற்ற முடியாது. பரிகாரங்களாலேயோ, மணியாலேயோ, எந்திரங்களாலேயோ, மந்திரங்களாலேயோ, உருவங்களாலேயோ, சித்தர்களாலேயோ உங்களால் மட்டும்தான் காப்பாற்றி நீங்கள் வேணால் சித்தராயிடுங்க. உங்களோட இருப்பில் நிலை பெற்ற யாரெல்லாம் அவங்க இருப்பில் இருக்கிறீங்களோ அவங்களாம் சித்தர்கள். அவங்க படைக்கும் ஆற்றலிலும் உச்சபட்சத்தில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது, ஆனால் எல்லாமே இருக்கும். ஏன்னா அவங்க விரும்புனாங்கன்னா படைக்கப்படும். அவங்களோட எண்ணத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. அவங்க ஒரு சொல் சொன்னாங்கன்னா அது இங்கே நடந்தே தீரும். அது உங்களுக்கும் இருக்குது. கவனித்து முன்னேறுங்கள். இதுதான் பரிகாரம். நீங்கள் செயல்களால் மற்ற மனிதர்களை நம்பி எதை செய்தாலும் அது உங்கள் வாழ்வை பாழ்படுத்திவிடும். அதனால் உங்களோட வாழ்விற்கு மற்றவங்க யாருமே காரணம் இல்லை, நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்வை என்னவா உங்கள் கையில் வச்சுட்டுருக்கீங்களோ
அதற்கு முழு காரணகர்த்தா நீங்கள் மட்டும்தான். யாரும் உங்களை காலவாரி உள்ள உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யல. அவன் செய்தானேன்னா நீங்கள் தான் அதை வரவழைத்தீர்கள், அதை அழைத்தீர்கள், அவ்வளோதான். இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கவனிச்சு பாருங்கள். எந்த எக்ஸ்கியூஸஸும் சொல்லாதீங்க. தயவுசெய்து செய்யுங்க. தயவுசெய்து இதை செய்யுங்கள். செய்து பாருங்க. நிச்சயம் நீங்கள் நன்மையை கண்டடைவீர்கள். நன்மைன்றது நீங்கள் தான். இதை கருத்தாக வச்சு செய்யுங்க. 1 வருஷம் இதை செய்துக்கிட்டே இருந்து பாருங்களேன். எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் வேணாம். சாமி வேணாம், கடவுள் வேணாம், எதுவும் வேணாம், சித்தர் வேணாம், ஞானி வேணாம், ஒரு மண்ணு வேணாம். நீங்கள் உங்கள் கூட இருக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. நான் செய்ததெல்லாம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு என்னெல்லாம் வழிகாட்டப்பட்டதோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் புதுசாக எதையும் கண்டுபிடிச்சி சொல்லலை. இல்லை யாரோ எழுதி வச்சதெல்லாம் அடிச்சு விடலை. அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. அந்த பரிகாரங்கள் எதையும் நீங்கள் செய்ய வேணாம். ஒரே பரிகாரம் உங்களை உற்று நோக்குதல் தான், உங்களை கவனிக்கிறது தான். அதுவும் தப்பாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தப்பாக பரிகாரம் செய்யுங்க. கவனிக்கிற பரிகாரத்தை எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? நல்லது. இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். நாளைக்கு வாங்க. இறைவன் போதுமானவன்.